இன்றைக்கி முள்ளங்கி பொடி மாஸ் செய்ய போகிறோம். அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு முள்ளங்கி எடுத்து சீவி தண்ணி புழிஞ்சு வச்சுக்கோங்க. அப்படியே ஓட்ட தண்ணியாக இருக்குது. நல்லா சீவி தண்ணி புழிஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 2 வரமிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி, 2 முட்டை இதெல்லாம் போட்டு எப்படி செய்யணும் காமிக்கிறேன். அடுப்பு பற்ற வச்சு வடைச்சட்டி வச்சுக்கோங்க. தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நான் ஒரு முள்ளங்கி எடுத்துருக்கிறேன். நீங்கள் குடும்பத்துக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. எண்ணெய் காயிட்டு எண்ணெய் காஞ்சிட்டு கடுகு சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். கடுகு உளுந்தம்பருப்புலாம் பொரிஞ்சிருச்சு. வெங்காயம் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை, மிளகாயும் சேர்த்துக்கலாம். நல்லா வணங்கிட்டு வெங்காயம் நல்லா வதங்கிட்டு வெங்காயம் மிளகாய் இந்த அளவுக்கு வதங்கிருச்சு. நீ முள்ளங்கி சேர்த்துக்கலாம். இந்த முள்ளங்கி பொடி மாசு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. இந்த வாசமாக அடிக்காது. குட்டீஸ்க்கெலாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அதெல்லாம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் உப்பு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். காய் வேகிற அளவு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். முள்ளங்கி வேவிட்டு முட்டை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் வேவிட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா முள்ளங்கி வதங்கிடுச்சு. முள்ளங்கி வெந்ததுக்கப்புறம் 2 முட்டையை உடச்சி சேர்த்துக்கலாம். 2 முட்டையை உடச்சி சேர்த்துக்கங்க. உடச்சி நல்லா ஊற்றி வச்சுக்கோங்க. முட்டையை ஊற்றி இந்த அளவு பொடி பொடியாக வர வரைக்கும் ஓட்டிக்குங்க. பார்த்திங்கன்னா முள்ளங்கி பொடி மாஸ் ரெடி. வாங்கி கொடுத்திங்கன்னா குட்டீஸ்க்கெல்லாம் செஞ்சு கொடுத்தா சூப்பராக சாப்பிடுவாங்க. சோத்துலேயும் போட்டு சாப்பிட்லாம், சைடிஷாக வச்சு சாப்பிட்லாம். கொத்தமல்லி தலை தூவி இறக்குனிங்கன்னா முள்ளங்கி பொடி மாஸ் ரெடி. நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்க. குட்டீஸ்க்கெல்லாம் செஞ்சு கொடுங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.